சமயங்கள்ல சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள்ல சட்டம் 5 அதில் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, பெண்கள் ருதுவான அதாவது மாதவிடாயான காலங்களிலும் பிரசவித்த சமயங்களிலும் கல்யாணம் சாவு முதலிய காரியங்களிலும் வண்ணாத்தியிடமிருந்து மாத்து என்று சொல்லி துணிகளை மேற்கூறிய வண்ணாத்தி துவைத்து வெளுத்து கொண்டு வர அத்துணிகளை வாங்குகிற அனாச்சாரங்கள் அதாவது கெட்ட வழக்கங்களை அறவே விட்டுவிட வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த ருதுவாகிறது அப்படிங்கிறது வந்து பூ பெய்கிறது. அப்போ தான் அவங்க வந்து அந்த இதுக்காக அந்த கன்னித்தன்மைக்கு அவங்க வந்து வர்றாங்க. அது வந்து நம்ம ஒரு அசுத்தம் அப்படி இருக்கிறது வந்து நம்ம விலக்கி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது வந்து மிகவும் ஒரு தப்பான செயல் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறார். ஏன்னா இப்போது அவங்க ஒரு மாதவிடாய் காலத்தில் ஒரு 3-4 நாள் அவங்களுக்கு வந்து அந்த பிளட்டு வருது அப்படின்னா, அந்த நாள் மட்டும் அவங்க சுத்தமாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களும் நம்ம அவ்வளோ சுத்தம் அசுத்தம் இதெல்லாம் பார்த்து தள்ளி நிறுத்துகிறோம் அப்படின்னா, வெளியில் எத்தனையோ பெண்கள் வியாபாரத்துக்காக இருக்காங்க. அவங்க வந்து அந்த வியாபாரத்தை சந்திக்கிறதுக்கு அவங்க எல்லா நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றதுலையோ வியாபாரத்தில் நம்ம கலந்துக்கிறதுலையோ வந்து எந்த அசுத்தத்தையும் நம்ம பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்களில் மட்டும் நம்ம அப்படி கவனித்து வைக்கிறோம். இது வந்து இந்து மத சம்பிரதாயத்தில் மட்டுமே இது இருக்குது. இதே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு முகமதிய மதமோ இல்லை கிறிஸ்துவ மதத்துலேயோ இப்படி ஒரு சம்பிரதாயம் இல்லை. அவங்களோட சகஜமாக பேசவும் செய்யவும் அவங்கள எல்லா விஷயத்துலையும் கலந்து சேர்த்திக்கிறதுக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த தீட்டும் அவங்கள வந்து தீட்டுப்படுத்தவே கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஒரு கெட்ட வழக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு அனாச்சாரம் இருக்குது. அவங்கள தள்ளி வைக்கிற ஒரு அனாச்சாரம் இருக்குது. அப்படி செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி இருக்கிற அந்த பெண்கள் வந்து திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது சத்துவம், ராஜசம், தாமசம் இந்த 3 புறத்தையும் எரித்து ஜொலித்து வருகிற சக்தியாகும் அந்த ரத்னம்னு சொல்கிறாரு. அப்படி அந்த 3 குணங்களையும் எரித்து அது வெளியில் வர்ற ஒரு சக்தி அது. அதை போய் நீங்கள் அசுத்தம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒருவேளை அவங்க வந்து அப்படி ருதுவாகிற சமயம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேறு எந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓலை கட்டுறது இந்த மாதிரி நிறையா சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். அது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தலையில் ஒரு 101 குடங்களுக்கு அதிகப்படாமல் கூடுமான வரை தண்ணீர் விடணுங்கிறாரு. அப்போது அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஏதாவது கொடுத்து அந்த தலையில் தேய்ச்சி வெல்லம் அவங்க சாப்பிட்றதுக்கு வெல்லம் கொடுக்கலாம். வேறு எந்த இதுவும் நீங்கள் பண்ண வேண்டியது கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய அனாச்சாரங்களை நீங்கள் உங்களுடைய அந்த தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது கிடையாது. ஒருவேளை அவங்க மாதம் எப்பவும் நடக்கிற மாதிரியான ஒரு மாதவிடாய் அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னா, அவங்க எப்பவும் போல் குளிச்சுட்டு வந்து அவங்க எல்லாரோடையும் நீங்கள் சமமாக பழக வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சேர்ந்து இருக்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரத்தங்கிறது உள்ளிலிருந்து வெளியில் வந்தது தான். அது உள்ளில் இருக்கும்போது அசுத்தம்ங்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. வெளியில் வரும்போது அசுத்தத்தை பற்றி இவ்வளோ பேசி அவங்கள தள்ளி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கவும் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை உள்ளே இருக்கிறத நம்ம தீட்டுன்னு சொல்லி நம்ம எதுவும் இது பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயங்களை நீங்கள் விடணும் அப்படிங்கிறத அவர் வந்து 5வது சட்டமாக அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் வந்து சித்த வித்தியார்த்தியின் கிரமயங்களில் சட்டம் 5.